ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங். வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அளவு ப்ளவுஸையும் ப்ளவுஸ் துணியும் நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி துணியை ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி துணியை ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. கரைப்பாகம் ஆப்போசிட் சைட்லேயும் மடிப்பு பாகம் நம்ம பக்கமும் இருக்கணும். அது மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கை எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். துணியை இப்போ இந்த சைடு நமக்கு ஆப்போசிட் ஓப்பனாகவும் நம்ம சைடு மடிப்பு பகுதியும் இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு ரெண்டாக இருக்க துணியை இப்படி நாலாக மடித்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாலாக மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு இப்போ கீழே இது இந்த ப்ளவுஸில் டிசைன் இருக்கும். அதனால் நான் அதை கனெக்ட் பண்ணி போட்டுருக்கேன். நீங்கள் டிசைனுக்கு தக்கன இந்த ப்ளவுஸில் இருக்க டிசைனுக்கு தக்கன நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த டிசைனுக்கு தக்கன நமக்கு ஹேண்டுக்கு எப்படி வரணும் என்னென்னு இந்த டிசைன் எம்ப்ராய்டரி மாதிரி போட்டிருக்கோம். இந்த டிசைனுக்கு தக்கன இந்த துணிகளை போட்டுக்கோங்க. ஏன்னா தலைகீழாக இருக்கக்கூடாதுல்ல, அதனால். இப்போ 1.5 இன்ச் இது கரைப்பாகங்கிறதுனால நமக்கு ஏற்றி இறக்கும் நூல் பிசுறு எதுவுமே இருக்காது. அதனால் இந்த மாதிரி டிசைனர் துணி மட்டும் நம்ம கரைப்பாகத்தை ஆப்போசிட் வைக்க முடியாது. இந்த மாதிரி கைக்கு வச்சுக்கலாம். இந்த டிசைனை கனெக்ட் பண்ணி வருதுனால. இல்லைன்னா கரைப்பாகம் எப்பயுமே நம்ம ரெட்டையாக கரைப்பாகத்தையும் மடித்து போடுவோம். இப்போது மடிப்புக்காக கீழே ஹெம்மிங் பண்ணுவோம்ல, அதுக்காக ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஹெம்மிங் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச். இப்போ ப்ளவுஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பின் சைடு இப்படி போடுவோம். நம்மளை பார்க்க கழுத்து பகுதி நம்மளை பார்க்க இருக்கணும். இடுப்பு பகுதி ஆப்போசிட்டில் இருக்கணும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு கையை கரெக்டாக இந்த மடிப்பு பகுதியில் கரெக்டாக அப்படி வச்சுட்டு இந்த சைடு நமக்கு ஓப்பன் சைடு மாதிரி ஓப்பனில் இருக்கும். ஆம்கோல் சைடு ஓப்பனாகவும் கையோட உயரம் இருக்க சைடு மடக்கின பகுதியாகவும் இருக்கணும், மடிப்பு பகுதியும். இப்போது கீழ் சுற்றளவு, கை கீழ் சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மடிப்பு பகுதியில் தையல் போட்டிருக்காங்கல்ல, இப்போ உடம்பு பகுதியும் கை பகுதியும் ஜாயின் பண்ணதில் அந்த தையலுக்கு கீழேயே இந்த ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி இப்படியே அழுத்தியே அதுக்கு இந்த ஃபிங்கருக்கு கீழே நடுவிரல் இருக்குல்ல, அதுக்கு கீழேயே இல்லை மோதிர விரல் உங்களுக்கு எந்த விரல் செட் ஆகோ அதை வச்சு அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு அந்த விரலுக்கு அழுத்தத்துக்கு கீழேயே இந்த மாதிரி சாக் பீஸால் மார்க் பண்ணிக்குவாங்க. அந்த தையல் மேலேயே ஒரு விரலை வச்சு அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு அதுக்கு கீழேயே மார்க் பண்ணுவோம். இந்த மாதிரி மேல் பக்கம் இருக்க தையல் மேலேயே ஒரு விரலை வச்சு அழுத்தி அந்த அழுத்தத்துக்கு கீழேயே உள்ள பகுதியில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆம்கோல் சைடு வரும்போது நல்லா ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி கொண்டு போயிடுங்க. ஆம்கோல் சைடு வரும்போது ஸ்ட்ரைட்டாக கொண்டு போனோம்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் கிடைக்கும். இப்போது இதில் ஒரு லைன் போட்டுட்டு இப்போ தையலுக்கு 1/2 இன்ச் விடணும். தையலுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கை ஜாயின் பண்ணணுங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இப்படி உடனே இப்படி வளைவு வரல அப்படின்னா
இந்த மாதிரி வளைவு இப்படி வராது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட டாட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு அரை இன்ச்சில் இந்த மாதிரி டாட்டாக இப்படி கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ தையலுக்காக ஒரு 1.5 இன்ச், இந்த சைடு ஒரு 1.5 இன்ச், 2 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். துணி எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் 2 இன்ச் வச்சுக்கோங்க. ஏன்னா துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் நான் 2 இன்ச் வச்சுக்கிறேன். ஒருத்தவங்க 1.5 இன்ச் தான் விரும்புவாங்க. உள்ளோடி துணி ரொம்ப கொடுத்தா ஒரு மாதிரி இருக்கும். இப்போ கட் பண்ணிடலாம். மேலே தையலுக்காண்டி போட்டிருக்கோங்களா, அந்த லைனில் தான் கட் பண்ணணும். கீழே உள்ள லைனில் கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஆம்கோல் ஜாயின் பண்ணுற இடத்துல ஸ்ட்ரைட்டாக கொண்டு போகணும், வளைக்காமல் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி கொண்டு போயிட்டு இப்போ நம்ம வந்து இந்த ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, இந்த கோடு போட்டிருக்கோம்னா அதில் இந்த மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸில் கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி விட்டுட்டு இது நம்ம தையலுக்கு தைக்கும்போது ஆம்கோல் தெரியணும்ல, அதுக்காண்டி கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்கலாம். 1.5 இன்ச் வெயிட் கைக்கு விட்டோம்னா தைக்கிறதுக்கு, இந்த தையல் வர்றதுக்கு நம்ம வந்து ஒரு சிசர் கட் கொடுத்துக்கணும். இப்போது ஸ்லீவ் கட்டிங் பார்த்தாச்சு. அடுத்து பேக் சைடு பின் கழுத்துப்போம். இந்த மாதிரி டிசைனை இது கனெக்ட் பண்ணியே நீங்கள் போட்டுக்கிடணும். இந்த மாதிரி டிசைன் கனெக்ட் பண்ணி போட்டிங்கன்னா தான் ப்ளவுஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் வந்து ஹார்ட் டிசைன் இருக்குது. அது வந்து இப்படி நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி வந்தால் தான் இந்த ப்ளவுஸ் போடும்போது அழகாக இருக்கும். அதனால் நான் இப்போ இந்த சைடு பேக் பீஸும், இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு, இந்த சைடு கிராஸும் எடுத்துக்கிடுவேன். ப்ளவுஸுக்கு தக்கன நம்ம போட்டுக்கிடணும் அந்த டிசைனை பொறுத்து. இப்போது பேக் பீஸ் வந்துக்கிடுவோம். பின் உயரம் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். பின்பக்க உயரம் லைட்டாக கொஞ்சம் துணி வேணால் லைட்டாக மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா ப்ளவுஸ் ஒன்று தைச்சதுக்கப்புறம் மேலே ஏறிடும். அதனால் லைட்டாக எடுத்து பாருங்கள். 12.5 இன்ச் இருக்குது, 12.5 இன்ச். இப்போது நம்ம இப்போ ஷோல்டருக்காண்டி 1/2 இன்ச் குறைச்சிக்கலாம். ஷோல்டருக்காண்டி ஃபஸ்ட்டு ஷோல்டர் தைப்போம்ல, அதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் குறைச்சிக்கலாம். ஏன்னா இந்த சைடு கரப்பாகம் இருக்குது, அதனால் நான் ஃபஸ்ட்டு ஷோல்டர் குறைச்சிக்குவோம். குறிச்சாச்சு. இப்போது 12.5 இன்ச் உயரம், ப்ளவுஸோட உயரம் 12.5 இன்ச். இந்த 12.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கான விட்ட அளவில் இருந்து இந்த லைனில் இருந்து தான் 12.5 இன்ச் குறிக்கணும். மேலே தள்ளி குறிச்சிடக்கூடாது. இந்த லைன் போட்டிருக்கோம்ல, ஷோல்டருக்காண்டி பிடிச்சி அடிக்கிறதுக்கு விட்டது போக அந்த லைனில் இருந்து 12.5 இன்ச் குறிக்கணும்.
அந்த ப்ளவுஸோட உயரம். இந்த மாதிரி குறிச்சிட்டு இல்லை ஒரு ஸ்கேலை வச்சு போடுவோம். குறிச்சிட்டு இப்போ 1.5 இன்ச் தையலுக்கு கீழே மடிச்சடிப்போம்ல, அதுக்கு ஒரு 1.5 இன்ச் கீழே மடித்ததுக்கு அடிக்கிறதுக்கு 1.5 இன்ச். இப்போ 1.5 இன்ச் மடிச்சடிக்க போட்டாச்சு. இப்போ கழுத்தோட இறக்கம் பார்க்கணும். கழுத்தோட இறக்கத்துக்கு இந்த இடுப்பு பகுதியை எடுத்துக்கோங்க. இந்த இடுப்பு பகுதியை எடுத்து இந்த இடுப்பு பகுதியில் இந்த தையல் இருக்கிறதுலையும் இதையும் எடுத்துக்கோங்க. இடுப்பு பகுதியை மட்டும் இப்படி 2ஆக மடித்து இந்த மாதிரி இடுப்பு பகுதியை அப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு இடுப்பு பகுதியை மடிச்சுட்டு இந்த கழுத்தோட சென்ட்ரு இந்த ஆம்கோலை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஆம்கோலை இப்படி பிடிச்சிட்டு இந்த கழுத்தோட சென்டர் பகுதியும் இந்த இடுப்போட சென்டர் பகுதியும் எடுத்துக்கணும். இடுப்போட சென்டர் பகுதியும் எடுத்து அதை இப்படி வைங்க. இந்த மாதிரி வச்சு இதுக்கு மேலே இந்த கழுத்து இறக்கம் சரியான அளவு மார்க் பண்ணிவிட்டு மேலே நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம், அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே பிடிச்சி அதில் சின்னதாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸை இப்படி போட்டுக்கோங்க. பேக் சைடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு இப்போ இங்கே சென்டர் மார்க் பண்ணதையும் கீழே சென்டர் மார்க் பண்ணோம்ல அதையும் இப்போ நம்ம மடிப்பு பாகம் வச்சுருக்கோம்ல, அந்த மடிப்பு பாகத்தில் கரெக்டாக வைக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கழுத்தை இப்படியே இந்த ஷோல்டர் இருக்குல்ல அதை இந்த மாதிரி கரெக்டாக இதில் கொண்டு வந்து இப்படி வச்சுருங்க. இப்படி வச்சிட்டிங்கன்னா நம்ம ரெடி ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே அளவு இருக்கும். ஷோல்டர் ஏற இறங்குறது, கழுத்து விரிவாகுது, அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி இந்த கழுத்தோட வளைவில் ஒத்த விரலை வச்சு இப்படியே இந்த மாதிரி இப்படியே கொண்டு போய் இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் அப்படியே மார்க் பண்ணிடுறேன். அப்படியே அந்த ரவுண்ட் ஷேப்லேயே நம்ம வந்து வரைஞ்சிக்கிட்டே வரணும். அந்த கழுத்தோட வளைவுலேயே வரைஞ்சிட்டு வாங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம அந்த அளவு ப்ளவுஸில் கழுத்தோட வளைவு எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம அந்த ரவுண்டை கொண்டு வந்துட்டோம். இப்போ இதில் வந்து நீங்கள் வளைவு கரெக்டாக வரணும்னா ஆம்கோல் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ஸ்கேலை எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு ரவுண்டு கரெக்டாக வரணும்னா இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு அதிலையே அந்த கழுத்தோட வளைவை கரெக்டாக அந்த மாதிரி இது மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு வந்து இந்த வளைவு கரெக்டாக வருது. சரியா? இப்போது இதுக்கு பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச்சில் தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் இந்த மாதிரி டாட்டா இப்படி வச்சுக்கொண்டு இது ரெடி அளவு. இந்த டாட் வச்சுருக்கிறது வந்து தையலுக்கான அளவு. இது வந்து நம்ம கட் பண்ணுற இடம்.
இது வந்து ரெடி அளவு. இது வந்து நம்ம தையலுக்காண்டி நம்ம 1/4 இன்ச் என்ன செஞ்சுருக்கோம், எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம். தைச்சதுக்கப்புறம் இந்த அளவில் வந்துடும். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்படி இப்போ ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஷோல்டர் 1.25 இன்ச் இருக்குது. ஷோல்டர் எவ்வளோ இருக்குது, 1.25 இன்ச் இருக்குது. ஷோல்டர் மட்டும் கரெக்டாக இந்த கொக்கிப்பட்டி சைடு எடுங்க. கொக்கிப்பட்டி சைடில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்தா 1.25 இருக்குது. இப்போது 1.25 இந்த மாதிரி இப்படி மார்க் பண்ணிடுங்க. 1.25 மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் தையலுக்கு, 1/2 இன்ச் தையலுக்கு. போன வீடியோஸில் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியலை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ், பண்ணிக்கோங்க. இப்போது ஆம்கோல் குறிப்பு மார்பு சுற்றளவு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஈவனாக மடிச்சுக்கோங்க. ஈவனாக மடித்து இந்த ப்ளவுஸை இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி கரெக்டாக இங்கே அந்த கோடு லைன் போட்டுக்கோங்களா, அந்த லைனில் இந்த ஷோல்டரை வச்சிடணும். லைன் போட்டதுக்கு மேலே வச்சிடக்கூடாது, லைனில் கரெக்டாக வைங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ப்ளவுஸை கரெக்டாக வச்சுக்கோங்க. இடுப்பு சைட்ஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் இடுப்பு சைடு வந்து தள்ளி தான் வரும். ஏன்னா நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா டாட் பிடிச்சிருப்போம், அதனால் இடுப்பு சைடு தள்ளி தான் வரும். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் இது பண்ணல. இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக அந்த கழுத்து நம்ம வரைஞ்சோம்லா ரெடி அளவு, அதில் கரெக்டாக அந்த மாதிரி உட்காரும். இந்த மாதிரி வச்சுக்கணும். இது வந்து கரெக்டாக எங்கிட்ட 1/2 இன்ச் கேப் இருக்கும். நமக்கு இந்த ஷோல்டர் அளவு தான் மெயின் பாயிண்ட். இந்த மாதிரி இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு ஆம்கோல் உயரம் ஆம்கோல் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் தையலுக்கு இங்கிட்ட ஆம்கோல் உடம்பையும் கையும் ஜாயின் பண்ண தையல் இருக்குல்ல, அதுக்கு நேராக ஒரு மார்க்கிங். அதுக்கு தையலுக்கு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மேலே உள்ளதை மேலே உள்ள கை எப்படி எடுத்துட்டு இந்த கையில் கீழே ஒரு தையல் போட்டுப்போம்ல, மேலே உள்ள தையலில் வந்து நம்ம குடஞ்சி வெட்டியிருப்போம், அதில் விரல் வைக்காமல் கீழே ஒரு தையல் போட்டுப்போம். அந்த தையலில் விரலை வச்சுக்கணும். கீழே உள்ள தையல் எங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அந்த கீழே உள்ள தையலில் இப்படி விரலை வச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு மார்க் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு லைன் போடும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது மார்பு சுற்றளவு எவ்வளோன்னு பார்ப்போம். நீங்கள் அளவு ப்ளவுஸ்லேயே மார்க் பண்ணியிருந்தாலும் ஒரு தடவை ப்ளவுஸில் மார்க் பண்ணி அளந்துக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு தெளிவாக புரியும். பின்பக்கம் 19 இருக்குது. அப்போ 19 +
ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ பேக் சைடு மட்டும்தான் எடுத்துருக்கோம். இப்போ கொக்கிப்பட்டி சைடு எத்தனை இன்ச் இருக்குன்னு பார்ப்போம். 19. லைட்டாக ரொம்ப இழுக்காதீங்க, இது கிராஸ் பீஸு, அதனால் நீங்கள் இழுக்க வந்துக்கிட்டே தான் இருக்கும். 8.5 இன்ச் இருக்குது. 8.5 இன்ச் இருக்குது. அப்போ 8.5 ப்ளஸ் போட்டுட்டு இந்த சைடு பார்க்கணும். இந்த சைடு வந்து இந்த வி வரைக்கும் இழுக்கக்கூடாது. வி வரைக்கும் உள்ள மார்க்கை பார்க்கக்கூடாது. விக்கு முன்னாடி நம்ம வி ஜாயின் பண்ணியிருப்போம்னா அந்த விக்கு முன்னாடி உள்ள தையலில் டேப்பை வச்சு பார்க்கணும். வி சைடு வரைக்கும் அளக்காதீங்க. இது அளவு 8 இன்ச் இருக்குது. 8 இன்ச் இருக்குது. ப்ளஸ் 8 ஈக்குவல் 35.5 வருது. அப்போ 35.5 வருது. இதை வகுக்கணும். 4ஆல் வகுத்தா 8.75 இன்ச் வருது.